தன்னோட வீட்டுக்கு வெளியே இருந்த ஒரு பவளமல்லி மரத்தில் பூத்து குலுங்கிக் கொண்டிருந்த அந்த பூக்களை எல்லாம் அதே பாத்திரத்தில் பறிச்சு நேராக அந்த பணக்காரர் வீட்டுக்கு கொண்டு சென்றார். அந்த பணக்காரரும் பாத்திரத்தை திறந்து பார்த்தார். அந்த பூக்களின் இனிய வாசனை அவரை ஆச்சரியப்படுத்தியது. அவர் கேட்டார், ஐயா, நான் நேத்து உங்களுக்கு கெட்டுப்போன உணவை கொடுத்தேன். ஆனா பதிலுக்கு நீங்க எனக்கு இவ்வளவு வாசனையுள்ள பூக்களை தருகிறீங்களே, ஏன்? அதற்கு அந்த முதியவர் அமைதியாக சொன்னார், ஐயா, ஒவ்வொருத்தரோட மனசுல என்ன இருக்கோ அதைத்தான் மத்தவங்களுக்கு கொடுக்கறாங்க. உள்ள இருக்கிறது தானே வெளியே வரும். உள்ள நல்ல எண்ணங்களை வைத்தால் அது வெளியே நற்செயலாக வரும். உள்ள கெட்ட எண்ணங்களை விதைத்தால் அது தீய செயல்களாகத்தான் வெளிப்படும். அந்த வார்த்தைகள் அந்த பணக்காரருக்கு பதிலே சொல்ல முடியாத நிலையை உருவாக்கின. இந்த கதை நமக்கு சொல்லும் ஒரு எளிய உண்மை. நம்ம மனசுல என்ன இருக்குதோ அதுதான் நம்ம செயலில் வெளிப்படும். நல்ல எண்ணங்கள் இருந்தால் நல்ல செயல்கள் உருவாகும். கெட்ட எண்ணங்கள் இருந்தால் காயப்படுத்தும் செயல்கள் உருவாகும். உலகத்தை மாற்றணும்னு நினைக்கிறதுக்கு முன்பு நம்ம மனசை மாற்றிக்கணும். ஏன்னா உள்ளம் சுத்தமாயிருந்தா வாழ்க்கை அழகாகும்.